மகளே, வெல்கம் டு துபாய் நண்பன். மகளே, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு வந்துடுச்சு, தேர்தல் நெருங்கிக்கிட்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மந்த் கூட இல்லை. டிவிக்கே எங்களோட தொண்டர்கள் ரெடியாக நீங்கள்லாம் களத்தில் நிறைய வீடியோலாம் பார்க்குறேன். இதை விட இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும் எங்களோட மக்கள். நீ அங்கேருந்து வீடியோ போடு, உனக்கு அப்படி ஏழுன்னு சொல்லுவீங்க. என்ன செய்ய? நான் ஸ்ரீலங்காக்காரன், எனக்கு துபாயிலேருந்து பேசத்தான் ஏழும். எனக்கு அதை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லத்தான் எனக்கு ஏழும். எனக்கு அங்கே வந்து எனக்கு ஓட்டு கேட்க இயலாது. அது சொல்லி தான் நான் இங்கேருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு ஊடாக கட்டாயம் போங்க மக்களே. ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு ஊடாக போங்க. வீடு வீடாக போயிட்டு அவங்களுக்கு விளங்கப்படுத்தி கொடுங்க. இந்த திமுக செய்கிற அநியாயமெல்லாம் கட்டாயம் விளங்கப்படுத்தி கொடுங்க. சரி, எல்லா வீட்டுகள்லேயும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி கட்டாயம் இந்த தேனை விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், ஒரு தேனை நாங்கள் கொடுத்து பார்ப்போம். இந்த நடக்கிற அட்டூழியங்கள், இந்த அநியாயமெல்லாம் இல்லாமல் ஒரு தூய்மையான ஒருத்தன் வரணும்னு சொல்லிட்டு வாராரு. அவருக்கு நாங்கள் சான்ஸ் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் உங்களோட வீட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் இதை செய்யுங்க. நினைச்சா நீங்கள்லாம் எங்களை இந்த ஜென்சி கிட்ஸ் ட்ரை பண்ணால் தான் ஏழும். ஜென்சி கிட்ஸ் இந்த தேனம் மோர் தென் 1 கோடி ஓட்ஸுக்கு மேலே இருக்கான். அந்த 1 கோடி ஓட்ஸ்னு சொல்கிறது சின்ன ஓட்டு இல்லை, ஜென்சி கிட்ஸ்ட ஓட். அதை சுட்டி இதை வந்து லேசாக எடுக்க வேணாம். நார்மலாக வந்து இங்கே அஜித் ஃபேனா, விஜய் ஃபேனா, ரஜினி ஃபேனா, அந்த ஃபேன் இந்த ஃபேனெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா ஃபேனும் ஒன்று தான். வேறச்சா தூய சக்தியா தீய சக்தியா? உங்களுக்கு இன்னும் அந்த ஊழல்லையே இருக்கணுமா, அப்படி இல்லாட்டி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணுமா? வேறச்சா தமிழ்நாடு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணுமா இருந்தால் நீங்கள் எல்லாம் இதுக்கு வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ண தான் வேணும். அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த 4 வருஷம் சரியாக மக்களுக்கு கொடுக்காத பணத்தை திடீர்னு அடுத்த 3 மாதத்துக்கும் சேர்த்து இப்போ போட வேண்டிய காரணம் என்ன? பயம். வேதனாயை கொண்ட பயம், அப்படித்தான் சொல்லணும். இப்போ தளபதினா பயம். அவருக்கு விளங்கிருச்சு செஞ்ச ஊழல்லாம் இப்போ மாட்ட போகுது, மக்கள் எங்களை இறக்க போகிறாங்க பதவியை விட்டு அப்படின்னு விளங்கிருச்சு. அதுக்கு தான் இப்போ மக்களுக்கு வந்து களவில் கொடுக்க எல்லாத்துக்கும் இப்போ பிரசித்தியாகவே கொடுக்குறாரு. விளங்கிச்சா? இவ்வளோ இந்த கொடுத்து சரி மக்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். தளபதி சொல்கிற மாதிரி தான் சொல்லும். கொடுக்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க, உங்களோட பணம் கொடுக்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க, ஓட்டை யோசித்து போடுங்கன்றது. ஓட்டை யோசித்து போடுங்கன்னா யாருக்கு? தளபதிக்கு கட்டாயம் போடுங்கன்னு சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அவர் இத்தனை கோடி, 200 கோடி 300 கோடி ஒவ்வொரு படத்துக்கு எடுக்கிற சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காருண்டாக்க உங்களுக்காக தான் வந்திருக்காரு. அவர் அரசியலில் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. அரசியலில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு தேவை ஒன்றே இல்லை. அந்த மனுஷன் வருஷத்துக்கு 2 படம் நடித்தாண்டு 500-600 கோடி சம்பாதிச்சுட்டு போயிடும். அப்போ என்னத்துக்கு இங்கே வந்து ஊழல் செஞ்சால் சம்பாதிக்கணும்? அந்த மனுஷன் சம்பாதிச்சு வச்சது எத்தனையோ வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குது. நீங்கள்லாம் அந்த மனுஷனுக்கு கொடுத்த ஆதரவுக்காகத்தான், நீங்கள் கொடுக்குற அந்த அன்பை பார்த்து தான் உங்களுக்கெல்லாம் என்ன சரி செய்யணும்னு தான் அந்த மனுஷன் வந்திருக்கான். விளைஞ்சா தமிழ்நாட்டில் உள்ளவங்க உண்மையில் லக்கி சொல்கிறதுக்கு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்க போக்கில் தயவு செய்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவரை வெத்த வைக்க வேண்டியது உங்களோட கையில் உள்ள கடமை. உங்களால் தான் ஏழும். நீங்கள் ஒவ்வொரு ஊடாக போயிட்டு சின்னத்தை சரியான சொல்லி மக்கள்கிட்ட, அந்த பெரிய வயோதிபர் ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த சின்னம்ன்ற எதுன்னு கூட தெரியா. நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்ட்டு போயிட்டு எங்கள் சரி வேறு ஒன்றும் கம்மி விட்டாங்கள வேலையே இல்லை. சரியாக சுற்றி அழகா விசில் சின்னத்தை காட்டி இதுக்கு தான் ஓட் போடணும் அம்மான்னு சொல்லி அவங்களுக்கு அழகா விழிப்புணர்ச்சி ஆக்கி கொடுங்க. மிச்சம் ஓட்டுகள் அந்த டிஎம்கேக்கு உள்ள ஓட்டு கூட இந்த தினம் நிறைய விஜய்க்கு உள்ள சான்ஸ் இருக்குது. அதை சுற்றி எல்லாத்தோடையும் ஊடாக போயிட்டு ஒவ்வொருத்தரட்டையாக பேசுங்க. நீங்கள் கட்டாயம் நீங்கள்லாம் எடுக்கிற முயற்சி தான் தளபதியை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கலாம் எங்களுக்கு. சரியா? இது நாங்கள் பேசாட்டி, நாங்கள் ஊடாக போயிட்டு பேசாட்டி இது நடக்காது. ஓகே, தளபதி அவரால் ஏழுண்ட வேலைகளை செஞ்சுட்டு வராரு. நாங்களும் எங்களால் என்ன ஏழுமோ அதை நாங்கள் கட்டாயம் செய்யணும். செஞ்சால் தான் இதெல்லாம் ஒற்றுமையாக ஒரு இடத்துல வந்து நிற்கும். இப்போ டைம் இல்லை, இன்னும் ஒரு 2 மாதம்தான் இருக்குது. சரியா? படத்தை கூட இப்போ ஜனநாயகத்தை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. ஏன்? ஜனநாயகத்தை விட இப்போ வந்து அரசியல் முக்கியம். அதுக்காகத்தான் இப்போ எல்லோரும் படத்தை கூட விட்டுட்டு அரசியலில் இதாகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மனுஷனை வெத்த வைக்க வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ளவங்க உங்களை எல்லாத்துலேயும் கடமை. அந்த சீரியஸ் தன்மை எல்லோரும் விலங்கு எடுத்துக்கிட்டு எல்லோரும் கொஞ்சம் கட்டாயம் தளபதி ஃபேன்ஸ் ஒத்துமையாக இருங்க. முதல்ல ஒத்துமையாக இருங்க. இந்த தயவு செய்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ போட்டுக்கொள்ள வேணாம். நீங்கள் எல்லோரும் அந்த அஜித் ஃபேனா, இந்த ஃபேனா, அந்த ஃபேனெல்லாம் ஒன்றுமே பேசவே வேணாம். தயவு செய்து ஒற்றுமையை மட்டும் பிடிச்சிக்கொள்ளுங்க. எல்லோரும் ஒத்துமையாக இருந்துக்கிட்டு யாரோடைய பிரச்சனை போட்டுக்கொள்ளாமல் விளைச்சா. அதோட இந்த மன்றத்தில் உள்ளுக்குள்ளவங்க
நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போட்டுக்கொள்ளாமல் ஏழு மட்டும் அன்னைக்கு சொன்னார் தளபதியே சொன்னார் கொஞ்சம் காலத்துக்கு ஒத்துமையாக இருந்து எங்களுக்கு வெற்றி கொள்றதுக்கு சான்ஸை தாங்க அப்படின்ட்டு. அதுபோல் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றலாம். நாங்கள் ஒற்றுமை இல்லாட்டி எங்களுக்கு வெற்ற இயலாது. அதை நல்லா ஒன்றாவது விளங்கி கொள்ளுங்க எல்லோரும். அதை சுற்றி கட்டாயம் அழகாக ஒத்துமையாக இருந்து இதை வின் பண்ணலாம். எங்களுக்கு எல்லோரும் உங்களால் ஏழுன்ற முயற்சியை செய்யுங்க. ஒவ்வொரு வீடாக போயிட்டு கட்டாயம் உங்களால் ஏழுன்றதை செய்யுங்க கட்டாயம். அப்போ ஹோப் இட்ஸ் வில் பி கம்மிங் குட் இல்லைங்களா? தளபதி சொல்கிற மாதிரி நல்லதே நடக்கும்.